ஜனநாயகன் லீக் அப்படின்றதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம்ன்றது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகணும். இந்த எலெக்ஷனுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கணும்னு தான் ரெடி பண்ணப்பட்ட படம் தான் அது. விஜயோடைய டைரக்ட் லைட்டில் ஸ்டோரி செலெக்ஷன் ஆகி பண்ண ஒரு விஷயம். ஸோ இது எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆகணுன்றது தான் அவங்க டார்கெட்டு. சென்சார் அவங்களுடைய கருத்துக்கள் படி சென்சார் எப்படி இருக்குன்னா, ரொம்ப வன்முறையை காட்டக்கூடாது. மக்கள் மனத்தில் ஜாதி வெறி, இனவெறி இதை தூண்டக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுமே தவிர, அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள், அரசியலில் ஒரு கட்சி ஜெயிக்கணும், இன்னொரு கட்சி ஜெயிக்கணும், இல்லை ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பண்ணால் சென்சார்ன்றது ஒரு தப்பான விஷயம். அது இருக்காது நம்ம நம்புவோம். பட் இருந்ததுன்னா அது தப்பு. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அது நிறுத்தி வச்சுருந்தா அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. எடிட்டர்ஸ்லாம் நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களாம் கண்டிப்பாக அவங்களுடைய ஃபியூச்சர் பேர் மாதிரிலாம் ரிலீஸ் பண்ண விட்டா. ஸோ இதில் நிறைய ஃபண்டு வந்ததுனால என்னுடைய கருத்து கெஸ்ஸிங் தான் சொல்கிறேன். இது கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. கருத்து சுதந்திரத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் இதை சொல்கிறேன். இது என்னென்னா, ப்ரொடியூசருக்கு கண்டிப்பாக இனிமேல் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சுன்னா ப்ரொடியூசருக்கு லாஸ்ட் ஆகும் இல்லையா? அதனால் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் ஏன்னா இப்போ கட்சியோடைய நிறைய டொனேஷன்ஸ் வந்திருக்கும், கட்சி டொனேஷன்ஸ், கட்சி அமௌண்ட்டு டிவி கேக்கு நிறைய வந்திருக்கும். ஸோ அதனால் ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகாத அளவுக்கு இந்தாங்க போட்ட முதல்ல நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு அமௌண்ட் செட்டில் பண்ணி கூட ரிலீஸ் பண்ணிடலாம். ப்ரொடியூசருக்கு இந்த ஃபீல்டில் இத்தனை வருஷமாக இருந்தவர் ப்ரொடியூசர் லாஸ் ஆகி வரணும்னு விட மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டிய டைம் முடிச்சு போய் எப்போதுமே லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் அது வேஸ்ட்டுன்ற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கும் ஒரு டெய்லியும் நாங்கள் லீக் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ லீக் பண்ணால் எங்களுக்கு ப்ளஸ்ஸு கட்சிக்கு, ஆனால் உங்களுக்கு லாஸ், அதனால் இந்தாங்க அமௌண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ண அமௌண்ட்டை செட்டில் பண்ணியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய சின்ன மொழிக்கு வந்த ஒரு விஷயம். ஆளுங்கட்சி, எதிர்கட்சிகள் எல்லாமே எங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கனால, கட்சி கூட்டணியில் இல்லாதனால இது ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் சிக்கல் தான். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஆளுங்கட்சி, பழைய எதிர்கட்சி எல்லாத்தையும் அட்டாக் பண்ண மாதிரி தான் டைலாக் இருக்குன்றாங்க. ஸோ அதை எப்படி அவங்களே ரிலீஸ் பண்ண விடுவாங்க? ஸோ அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதுமாரி பிஜேபியும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு லீக் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது லீக் ஆச்சுன்னா நெகட்டிவிட்டி இப்போ இருக்க ஆளுங்கட்சிக்கு தான் இருக்குன்ற மாதிரி தான் படம் ஸ்டோரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்களே தான் லீக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இதுக்கு மேலே அவங்க அதை கேஸ் போட்டு லீக் ஆனது மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இதே கூடிய இதுவும் ப்ரொடியூசர் சைட்லேருந்து தான் கம்ப்ளைண்ட் வரணும். அவங்க 2 பேர் சைட்லையுமே லீகல் கம்ப்ளைண்ட் வரல அப்படின்னாவே இட் இஸ் கிளியர் தட் அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இது யாரும் டிவி கேட்குறாங்க மேலே தப்பாக நினைக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. நிரந்தர உண்மையை தான். பட் அப்படி ரிலீஸ் ஆகணுன்னு தான் என்னுடைய ஆசை. ரிலீஸ் ஆனால் தான் நல்லது. ஆனால் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. படம் எந்த மீடியாவில் போனால் என்ன, பட் கருத்து அப்படின்றது வெளியே வரணும் அப்படின்னா வந்துடுறது நல்லது தான். இது வரதுனால இன்னொரு 10 ஓட்டு இன்க்ரீஸ் தான் ஆகும் டிவி கேக்கு. அதனால் நல்லது தான் இது.